Our report is based on 57 cases of torture and or sexual violence that's occurred under the new government, under the Sirisena government, and 24 of those are in 2016 or 17. So we're seeing a continuation of these abductions by security forces, both military and police, of Tamils who are suspected of LTT involvement or association, haven't been rehabilitated, or are involved in democratic political activity. இந்த வருஷம் முற்பகுதியில் யாழ்ப்பாணம் போய் வந்துட்டு அம்மாவோட வேறு பின்னேரம் 5 மணிக்கு வீட்டிலேருந்து 200 மீட்டர் தூரத்தில் வெள்ளை வந்துட்டது. அப்போ நான் இதண்டாமல் வந்துட்டுருக்கேன். இப்போ என் பேரை கேட்டு இதாண்டி ஓமன் சொன்னோடனே நான் கத்த வலிக்கிட்டேன். மாமான் சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லி ஏற்றி கொண்டு போனவங்க. ஏற்றி கொண்டு போய் எல்லாம் வாயெல்லாம் கட்டி கண்ணையும் கட்டி போட்டு லாக் பண்ணி போட்டு கொண்டு போனவங்க. 2:45 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் வேன் ஓடினா போல் போய் இந்த வேன் உள்ளுக்கு போய் ஒரு ஒரு அறையக்க கொண்டு போனவங்க. நடந்து போய் கீழே ஒரு படியால் இறங்கி தான் கொஞ்சம் தூரம் போகணும். போய் ஒரு செல்லுக்க போட்டவங்க கொண்டே போட்டுட்டு அடுத்த நாள் காலமே வேறு ஒரு அறைக்கு கொண்டு வந்தாங்க. வேறு ஒரு அறையை கொண்டு வந்து 2 பேர் தங்களை அறிமுகப்படுத்தவங்க இராணுவ புலனாய்வுத்துறை என்று சொல்லி அவள் கேட்டு மீள உருவாக்கம் செய்கிற இயக்கத்தை அப்படியோன்னு கேட்டு திருப்பி இந்த கேட்டு பிரச்சனை இதாண்டி அப்போ சித்திரவதை செய்தவங்க கொண்டு வைரலால் எல்லாம் அடித்து கொட்டு நாளெல்லாம் அடித்து வாங்கலில் கடத்தி போட்டு குதிக்காலில் எல்லாம் அடித்து இதாண்டி ஆண்குறி எல்லாம் இழுத்து கசாக்கினவங்க இதாண்டினவங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் அதை ஒரு லிமிட்டுக்கு போக நான் போய் மயங்கிடுவேன். Lately I've seen mostly cases in Sri Lanka because it's much needed. But I've seen cases too from all over the world. And the patterns are different. But the patterns from Sri Lanka, I could almost tick off the boxes, you know, that they're going to be asphyxiated, they're going to be beaten, they're going to be sexually abused, they're going to be branded. Whereas it's quite different. I mean, Cameroonians may be hung up from the ceiling and they may be cut in their leg or something like that. It's all horrible what happens to them. But it's not this sort of pervasive, how can I describe it? It's they seem to get away with it. I'm sure they're not all the same guy, and I don't think it's just 1 or 2 rotten apples. 4 ஆட்கள் வந்து சிவில் குளோத்தோட வந்து வெள்ளை வாகனத்துலேருந்து வெளியில் வந்தாங்க. என்ன இங்கேருந்து வர உன்னை நாங்கள் கூட்டிகிட்டு போகணும் விசாரிக்கணும்னு சொல்லிவிட்டு என்ன கேட்டாங்க. நான் வர முடியாதுன்னு சொல்ல என்னை கழுத்தை பிடிச்சி வேனுக்குள்ளே ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் கையை கட்டி கண்ணையும் கட்டிட்டாங்க. பின்னால் வாய்க்குள்ளே துணியை வச்சு அழுத்திட்டு என்னை கூப்பிட்டு போனாங்க. என்ன ஒரு கருப்பு அறையில் ஒரு சின்ன ரூமில் ஒரு நாத்தம் பிடிச்ச ஒரு அறையில் என்னை கொண்டு அடைச்சாங்க. அப்புறம் ஒரு 2 பேர் வந்தாங்க. வந்து தாங்கள் சிஐடின்னு சொல்லிவிட்டு உன்னை பற்றி விசாரிக்கணும், நீ இதில் இங்கேருந்து தானே வர, எதுக்காக இங்கே வந்த, எதுக்காக முன்னாள் போராளிகள்லாம் நீ பார்த்த அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. நான் அப்படி இல்லை, நான் ஸ்டூடெண்ட், நான் இங்கே இதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்களுக்கு கோவப்பட்டுட்டு இல்லை நீ போய் சொல்கிறேன்னு சொல்லி என்னை செவத்தில் 2 காதுலேயும் இந்த பக்கம் அடித்தாங்க. என்ன அப்போ கொஞ்சம் நேரம் போக நான் கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொல்லலாண்டி ஒரு கருப்பு பொலித்தீன் பேக்கில் பெட்ரோலை தணிச்சிட்டு அதை போட்டுட்டு என்னை மூச்சு திணற வைக்க வச்சுட்டாங்க. நான் இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விட்டுருங்கோ, நான் ஊருக்கே போயிடுறேன்னு சொல்ல இல்லை அவங்க கேட்கவே இல்லை. பிறகு சிகரெட்டு பிடிச்சிருந்த ஒருத்தன் அப்போ வச்சு நெஞ்சிலேயும் பின்னால் முதுகுலேயும் சிகரெட்டால் என்னை சுட்டான். நான் வலி தாங்காமல் கத்தினேன். பின்னால் அப்படி ஓங்கி காலால் அடிக்க நான் சேரோட கட்டி வச்சுருந்தாங்க, பின்னாடி விழுந்தேன். அப்புறம் தண்ணிக்குள்ளே கொண்டே தலையை நிமிட்டு உண்மையை சொல்லி என்னை கேட்டாங்க. நான் ஒருபோதும் எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல பின்னாடி ஒரு இரும்பு கம்பியால் சூட கட்டிட்டு நீ என்ன பொய் சொல்கிறியோ அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி திரும்பி வச்சுட்டு ஒருத்தன் என் கழுத்து மேலே காலை வச்சுருந்தான், ஒருத்தன் காலை கைகளில் கட்டியிருந்தாங்க. பின்னால் முதுகில் கோடு என்ன கம்பியால் சூடு போட்டு அதை கோடை பார்த்துட்டு இது புலிகளுக்கு கோடு மாதிரி இருக்குன்னு சொல்லி என்ன நக்கலாக சொன்னாங்க. திருப்பி ரூமில் போட்டாங்க. அந்த இரவில் இந்த ஒரு 2-3 நாட்கள் மாற்றி வந்து என்ன கொஞ்சம்
தப்பாக நடந்துக்கிட்டாங்க. ஒரு என்னோட பிறப்புறுப்பை பிடிச்சி அமுக்கினாங்க. நான் வழி தாங்காமல் கத்த என்னால் முடியலை, சுத்தமாக முடியலை. Of course, they're abused, they're sexually abused. Many of them are raped, women as well as men, as well as women. And they have plastic bags put over their heads with petrol in, or with chilies in, or even with nothing in. But whatever it is, they are sure that they're going to die of suffocation. And sometimes their heads are put in buckets of water and they feel they're going to drown. They have their arms shackled together and they're hung from the ceiling, or their legs are shackled together and they're hung from the ceiling upside down. And in those positions, they're seriously beaten. And all the time, they're being accused of things they haven't done and being asked questions they can't answer. And so the extraordinary thing is that these people continue to torture them, even though they're not getting any answer. They, for instance, young men who might have been involved with storing something during the war or before, they are asked, "Oh, we think you know where the weapons are buried." And they have absolutely no idea where the weapons are buried. They can't help. And by the time they have all these tortures, they're completely, well, semi-conscious really, often unconscious, and they come to in a little cell. காயங்கள், உடலில் காயங்கள், நோவல், வெளியல், இது எல்லாம் இருக்குது. பின்னுக்கு இந்த காயங்கள், கையில் காயங்கள், இது எல்லாம் இருக்குது. பின்னுக்கு இந்த இதில் கொண்டே வயரால் அடித்தவங்க, பின்னுக்கு கட்டி போட்டெல்லாம் அடித்தவங்க, தண்டவங்க, பின்னு பேக்கை தலையில் பேக்கை கட்டி பெட்ரோல் பேக்கை கட்டி போட்டு விட்டவங்க, விட்டு கட்டி தூக்கினவங்க இருக்கா. இப்படி செய்தவங்க பின்னுக்கு வயரால் அடித்த காயம், இந்த கையில் இதென்ன காயங்கள், தலைக்காயம், இதெல்லாம் ஞாபகம் வருது. I saw somebody yesterday who was tortured last year, and recently I saw a young man who was tortured in 2016. These are the scars that I marked on his back, and he described being burnt with hot iron rods. Now I've seen well over 100 Sri Lankans now, and about 70% of those were tortured like that. They had hot iron rods, and it's very, very shocking, and I haven't actually seen that from any other country at all. I've seen pretty horrible things from other countries, and I've seen over 550 patients from all over the world, but that's a particular thing which I see from Sri Lanka and not any other country. இவ்வளவு கொடுமையில் இப்போவும் நடந்துகிட்ருக்கு. இது வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. இது ஒரு வெளி உலகத்துக்கு சொல்லணும்னு தான் நான் இந்த பேட்டியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். போர் முடிஞ்சு இத்தனை காலமும் கழிச்சும் இது எனக்கு நடந்திருக்கு. அண்ட் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று. ஏன்டா பல காலம் கழித்து நான் இப்படி ஊருக்கு போகும்போது எனக்கு இந்த நடந்தது, இந்த சித்திரவதை. ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொரு செதிலும் எனக்கு வலிக்குது. இது இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது. இப்போவும் புதிய அரசாங்கம் வந்தும் இப்போவும் அது பிரச்சனை நடந்து கொண்டு தான் இருக்குது. கடத்தப்படுறாங்களால் கடத்த நடந்து கொண்டு தான் இருக்குது. சித்திரவதை நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ என் வாழ்க்கையே முடிஞ்சுது. ஸ்ரீலங்கா இராணுவத்தால் என் வாழ்க்கையே முடிஞ்சுது. தலையில் ஆப்ரேஷன் செய்து வெளியெல்லாம் வருது. எனக்கு இப்போ முதல்ல ஒன்றுமே இல்லை. இப்போ வெளியல் இதெல்லாம் வருது. The argument that this is just a few rotten apples in the security forces, this is the argument the Sri Lankan government constantly put forward, is just clearly disproven. We have, systematic patterns, the same behaviour by the security forces in different parts of the country, all over different years. You have separate teams abducting, separate teams torturing, separate teams releasing. That shows a degree of coordination that's quite extensive. They're also connected to the immigration fraud at the airport in terms of getting people out of the country. Why would it stop? There's nothing to make it stop at the moment, unless we can get the United Nations and various others to lean heavily on the government of Sri Lanka to root out this evil. That's what I would say. I would say that it is a real evil that this people are getting away with behaving like that without being punished at all. I don't want bad things to happen to them, like they've done to other people. I just want it to stop. It must stop.